ஹாய் பிரைஸ் லார்ட், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்னடா இது, கிறிஸ்மஸ் காலங்கள் நெருங்குது, கிறிஸ்மஸ் காலங்கள் வருது. அதற்கு ஏதோ இவ்வளோ செலவு இருக்குது. இந்த பண்டிகை நாட்கள் ஒன்றும் இல்லாமல் நமக்கு போயிடும் போலயே. நமக்கு இப்போ இருக்கிற கஷ்டத்தில் இந்த பண்டிகை நாட்களில் நம்ம ஒன்றும் செலிப்ரேட் பண்ணாமல் போயிட போகிறோம் போலயே அப்படின்னு சொல்லி நீங்கள் யூகித்து கொண்டு இருக்கலாம். அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். அதை தான் கர்த்தர் வெளிப்படுத்தி பேசும்படிக்கு சொன்னார். இந்த வருகிற இந்த கிறிஸ்மஸ் காலங்கள், அதன் தொடர்ச்சியாய் வருகிற புத்தாண்டு நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன திருத்தங்களை செய்ய வேண்டும் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நீங்க சொல்லலாம், பிரதர் நான் எல்லாவற்றிலும் கரெக்டா தான் இருக்கிறேன் பிரதர் அப்படி என்று சொல்லி. அப்படி கரெக்டா இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இம்மட்டுமாய் கர்த்தர் உங்களை நடத்தி வந்ததற்கு நீங்கள் என்றைக்காவது நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா? இப்போ கரண்டா நடக்கிற காரியங்களுக்கு நீங்க நன்றி சொல்லலாம். இம்மட்டுமாய் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்து, இம்மட்டுமாய் கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நீங்கள் நினைத்து பார்த்து, 20 வருஷங்களுக்கு முன்பாக, 15 வருஷங்களுக்கு முன்பாக, 30 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி கர்த்தர் அருமையாய் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் துவங்கின காலத்திலிருந்து இம்மட்டுமாய் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பினார் என்று சொல்லி நீங்கள் என்றாவது நினைத்து பார்த்து ஒவ்வொரு காரியத்திற்காக நீங்கள் நன்றி சொல்லுவீங்களா? நீங்க யோசித்து பாருங்க. நீங்க உபவாசித்து ஜெபிக்கும் போது உபவாச நாளை நீங்கள் குறித்து இந்த ஜெப நேரத்துல நீங்கள் எதை குறித்து எல்லா ஃபியூச்சர்ல இருக்கிற காரியங்கள் நிறைவேற வேண்டும் ஆண்டவரே, இப்படியாய் காரியம் இருக்கு, இதுல எங்களுக்கு உதவி செய்யுங்க, அதுல உதவி செய்யுங்க, அதெல்லாம் அற்புதத்தை செய்யுங்க என்று சொல்லி நீங்கள் ஃபியூச்சர்ல இருக்கிற காரியங்களை சொல்லிதான் நீங்கள் உங்கள் ஜெப வேலையை முழுவதுமாய் நிரப்புகிறீர்கள். என்றாவது ஒரு நாள் ஆண்டவரே, இப்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை துவங்கினோம், இப்படி எங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தீர், இப்படி அவர்களை மட்டுமாய் பெரியவர்களாக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்திருப்பா, எங்களுக்கு வியாபாரத்திலே ஆசீர்வதித்து போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் எங்களை பாதுகாத்து கொண்டீர் என்று சொல்லி அப்படி வியாதி படுக்கையிலே நாங்கள் கடந்து போகும்போது கர்த்தர் எங்கள் வியாதி படுக்கையிலே எங்களை தூக்கி எடுத்து எங்களை மீண்டுமாய் எங்களை ஜெயமாய் ஓடும்படிக்கு செய்தீர் என்று சொல்லி என்றாவது நீங்கள் கடந்து வந்த காரியத்திலே பாதையிலே நினைத்து அந்த வாழ்க்கையை நினைத்து நீங்கள் நன்றி செலுத்திருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். நீங்கள் அப்படி துதிக்க 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 உங்களுக்கு ஜெயத்தின் வாசல்கள் உங்களுக்கு முன்பாக திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமா, உங்களோடு சத்துரு போராடுறான்ல, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கைக்கூடி வரும்போது அவன் முன்பாக நின்று கொண்டு அதை தடை செய்யும்படிக்கு உங்களை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான்ல, நீங்க துதிச்சு பாருங்க. கிருபை பெருகி கொண்டே போகும். உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அந்த கிருபை பரிபூர்ணப்படுத்தும். சரிங்களா? ஆகையால பிள்ளைகளே, வருகிற கிறிஸ்துமஸ் நாட்கள் அது தொடர்ச்சியா இருக்கிற அந்த புத்தாண்டு காலங்கள் நமக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். இப்படி இருந்துச்சுன்னா நான் எப்படி கிறிஸ்துமஸை செலிப்ரேட் பண்ணுவேன்னு சொல்லி டோன்ட் வரி அபவுட் இட். கர்த்தரிடத்திலே சரணடைங்க. நீங்கள் உங்கள் கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் உங்களை சீர்படுத்தி கொள்ளுங்கள். பெரிதும் அனுகூலமான வாசல்கள் அதற்கு முன்பாக திறக்கப்பட்டு நீங்கள் ஜெயத்தோடு அதை செலிப்ரேட் பண்ணும்படி